சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களின் முக்கிய அம்சங்களை விரிவாக பார்க்கலாம். அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக நியமித்து தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை கட்சியின் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 23 நிர்வாகிகள் முன்மொழிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வழிமொழிந்துள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினத்தை தேசிய விவசாயிகள் நாளாகவும் அவரது வெண்கலச் சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் சமூக நீதி காத்ததற்காகவும் மக்களின் வாழ்வில் ஏற்றம் பெற அர்ப்பணித்து உழைத்ததற்காகவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே இங்கே முன்னாள் பிரதமர் சரண் சிங் பேரால் தேசிய விவசாயிகள் தினம்னு ஒன்று இருக்குது. அது இருக்கும்போது இன்னொரு தேசிய விவசாயிகள் தினத்தை ஜெயலலிதாவுக்காக ஏன் கொடுக்கணும்? முதலாவது, ஜெயலலிதா அவர் இருந்த காலத்தில் விவசாயிகளின் நண்பராக இல்லை விவசாயிகளின் காவலராக பேசப்பட்டவரே கிடையாது. ஆக விவசாயிக்கும் பொதுவாக எதை வேணால் கேட்கலாம் அப்படின்னு கேட்க முடியாது. ஜெயலலிதா குறிப்பிட்ட முறையில் ஒரு உதாரணமாக பெண்களுக்கு அவர் இதை செய்திருக்கிறார் அல்லது வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்திருக்கிறார்னு சொல்லி நீங்கள் அதை கேட்கறது நியாயம். இதேபோல அனைவருக்கும் சத்துணவு வழங்கியதற்காக பிலிப்பீன்ஸ் நாட்டின் உயரிய விருதான ரமோன் மகசேசே விருதும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தும் அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஆண்டுகளாக இறந்து போன யாருக்குமே நோபல் பரிசு வழங்கப்பட்டது கிடையாது. அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசுங்க. ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு போன்ற விஷயங்களை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா அவங்க அந்த துறையில், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்கெல்லாம் எதற்காக கொடுத்துருக்குறாங்க, என்ன பின்னணியில் கொடுத்துருக்குறாங்க, அவங்க என்ன செய்த சேவைக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, பிற மாநில ஆளுநர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலை நினைவு கூர்ந்து சசிகலாவின் தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியாற்றவும் அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது.